வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் ஒரே சீரியஸும் அழுகையுமா போயிட்டு இருந்த ஐயனார் துணை சீரியல் இப்போ ஒரே லாஜிக் இல்லாத காமெடி சைடில் போயிட்டுருக்கு. வாங்க வாங்க. நிலாவை அவங்களோட அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. அவங்க அம்மா மகளுக்காக ஆசாசியாக எல்லாம் சமைச்சு வைக்க நிலா ஐயனார் வீட்டு புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பரோட்டா சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சோழன் கரெக்டாக ஒரு பார்சல் பரோட்டாவோட வந்துடுறாரு. நிலா சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் ஓரம் கட்டிட்டு பரோட்டாவை பிச்சு போட்டு குருமாவை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தலையில் போய் செவுத்துல முட்டிக்காத குறைதான். அவங்க அப்பா 2 வாய் சாப்பாட்டோட கையை கழுவிட்டு எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சோழனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுப்புடி வா தேனு அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஒரு வழியா சோழன் போயிட்டு வர நிலான்னு கிளம்ப, போயிட்டு வாங்க சோழன் அப்படின்னு அனுப்பிட்டு நிலா உள்ளர வர்றாங்க. நிலா என்ன போயாச்சா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, போயிட்டாருமான்றாங்க அவங்க. ஏண்டி உனக்காக நான் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிறேன், நீ என்னடானா அவன் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை சாப்பிட்ற, உனக்காக இத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கேன், என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்னம்மா ஏதோ நீ சமைச்சதை சாப்பிடாத மாதிரி பேசுற, நீ சமைச்சதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நிலா கேட்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அது அவருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா பெரிய பரோட்டா கைய கூட கழுவாம அவன் பிக்கிறான், நீயும் அதை சாப்பிட்ற, எப்படி இதுக்கெல்லாம் பழகின நீ அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சியும் எரிச்சலுமா கேட்க, அவரு கையை கழுவிட்டு தான் பரோட்டாவை பிச்சாருமா, பார்க்கலையா நீன்னு நிலா கேக்குறாங்க. என்னத்தை கழுவுனா, நல்லா சோப்பு போட்டு கழுவுனானா அப்பதான் நல்லா கிருமி எல்லாம் போகும், வெறும் தண்ணியில கழுவிட்டு வந்து பிச்சு கொடுக்குறான், அதையும் நீ வாங்கி திங்கிற, உன்னை நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம்டி. தேனு கலங்கி காணப்போகும் பலன் எதுவுமே இல்லை, அதுக்கு தான் அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு. நிலா கொஞ்சம் சுறுசுறுன்னு, என்ன நான் வந்ததுலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. மாட்டேன். இல்லைம்மா நிலா, இன்னைக்கு காலையில் தானே நம்ம இங்கே வந்தோம், அவன் இன்னும் உங்ககிட்ட சரியாக உட்காந்து கூட பேசலை, அதுக்குள்ள அவங்க வீட்டில இருந்து உன்னை தேடி வந்து பேசிட்டு போகிறாங்க, அதுதான் உங்கள் அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்கன்றாரு அவங்க அப்பா. நீங்கள் தானேப்பா சொன்னீங்க நான் எப்போ வேணா அங்கே போய் அவங்கள பார்க்கலாம், அவங்க எப்போ வேணா இங்கே வந்து என்ன பார்க்கலான்னு, அதைத்தானே அவர் பண்ணாருன்னு நிலா கேட்குறாங்க. அதுக்குன்னு உடனே வருவானாங்கிறாங்க தேனு. தேனு இரு, அதனால என்ன இப்போ, இத்தனை நாளாவா அவங்க வீட்டில் இருந்தா, அவ நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அதை நிஜம்னு நம்புற நிலா, அப்பா சோழன் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாரு, ஆனா அவருக்கு என் மேல ரொம்ப பாசம், எனக்காக அவரு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்ற நிலா அந்த 5 லட்சத்தை திருடிட்டு வந்து கொடுத்த கதையில இருந்து ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி அவர் எனக்காக நிறைய பண்ணி இருக்காரு பண்றாங்க. புரியுதுமா, சோழன் ரொம்ப நல்லவரோ அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஐயோ நீங்களும் சேர்ந்து அவ கூட பாடுறீங்களா அப்படின்னு தேனு கடுப்போட பார்க்க, ஆமாப்பா அப்படிங்கிறாங்க நிலா. உனக்கு அவரை பிடிக்குமாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, பிடிக்கும் பண்றாங்க நிலா. இப்ப நம்மளை மாதிரியே அவங்க அப்பாவும் பிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் ஏன் அவரை டிவோர்ஸ் பண்ணன்னு கேக்குறாரு. நிலா டக்குன்னு வாயை முடிக்க, அப்படி கேளுங்க, அந்த வீட்டை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டை ஆளுங்கள அதை விட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கடி சோழனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அது அப்படின்னு தடுமாறி நிற்கிறாங்க நிலா. ஏம்மா நிலா, எனக்கும் இந்த கேள்வி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இவ்வளவு பாராட்டி பேசுற பையன்கிட்ட இருந்து நீ எதுக்கு டிவோர்ஸ் வாங்கின அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நிலா என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாங்க. சரி நீ வா, வந்து உட்காருமா, வா சொல்றேன்ல, வா இப்படி உட்காரு அப்படின்னு கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாரு. உட்காருன்னு ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு அவரு வேறொரு சோஃபால உட்கார அவங்க அம்மா வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. இப்ப சொல்லு, சோழனை ஏன் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் அங்கேயே இருக்கணும்னு நினைச்ச, அப்படி என்னதாம்மா உன் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நிலா அமைதியா பாக்குறாங்க. இதோ பாரு, வந்த உன்னையே இதை கேட்கலான்னு நினைச்சேன், சரி ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா சூழ்நிலை இப்பவே கேட்க வேண்டியதா போச்சு, நீ சொல்லுடா அப்படி உன் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா அப்படின்னு நிலா கூப்பிட, சொல்லுங்கிறாரு அவரு. எனக்கு தூக்கம் வருதுப்பா, என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, உள்ளுக்குள்ள பொங்கி வர்ற வெறிய அடக்கிக்கிட்டு 2 பேரும் வேற வழி இல்லாம அமைதியா பாக்குறாங்க. நிலா அங்கிருந்து போனதும், பாத்தீங்களா
கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி போறா பாத்தீங்களா? அவனை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டா. இப்ப அவன் பரோட்டா வாங்கிட்டு வந்தான்னு அவன் கூட உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஐயோ, இது என்ன கன்றாவி கதைன்னே தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க தேனு. தேனு, நீ ரொம்ப அவசரப்படுறாங்கிறாரு உங்க அப்பா. அது வேணா நிஜங்க, அவங்க நேற்று வந்ததுக்கே இத்தனை புலம்புறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக இப்படி தான் புலம்பிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாரு அவங்க அப்பா. நிலா எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிட்டா திருவண்ணாமலைக்கு ஈஸியாக கூட்டிட்டு போயிடலாம். இங்கே பாரு, நீ மட்டும் எதையும் அவசரப்பட்டு பேசி கெடுத்துறாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இவ பண்றதெல்லாம் என்னால தாங்கவே முடியலைங்க. எப்படி கேள்வி கேட்காம இருக்கிறது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இப்போதைக்கு அப்படிதான் இருக்கணும் தேனு. அவ எங்க போயிட போறா? நம்ம பக்கத்துல தானே இருக்கா. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நம்ம பேச்ச அவ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா ஏதோ யோசனையும் விரக்தியுமா சொல்ல, என்னவோ போங்க, எனக்கு எதுவும் சரியா படலைன்ற மாதிரி பாக்குறாங்க தேனு. நைட்டு சோழன் வந்து காரை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு. அப்படியே துள்ளி குதிச்சிட்டு ஆகாயத்துல இருக்க நட்சத்திரத்தை பறிக்கிற மாதிரி பாவலாலாம் பண்ணிக்கிட்டு உருண்டு உருண்டு ஓடி வர்றாரு அவரு. என்னடா ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, இவரு விடுவிடு என்றாலும் விலகிட்ட சொன்னாலும்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. பல்லவன் ஒரு பக்கமும் பாண்டி ஒரு பக்கமும் உட்கார்ந்துருக்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சோழன் அங்க இருந்த நடு ஹால்ல இருக்க கோலத்துக்கு ஒரு லாங் ஜம்ப் பண்றாரு. வானத்தில் பறப்பேனே, நீ விரும்பினால் காலடியில் கிடப்பேனே, நீ விரும்பினால்னு அப்படியே சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்போதைக்கு உங்களுக்கு யாரையாவது பார்த்தா பயங்கர கோவம் வருதான்னு கேட்டா சோழன்கிற பேரை யோசிக்காம சொல்லிடுவோம். சேரன் கிச்சன்ல இருந்து வர, நடேசன் வெளியே இருந்து உள்ளர வர்றாரு. சி, என்னடா குரல், முதல்ல நிறுத்துறாங்கிறாரு. சோழனும் நிறுத்திட்டு, ஆமா ஆமா, இவருக்கு அப்படியே பெரிய எஸ்பிபி குரல், என்ன சொல்ல வந்துட்டாருங்கிறாரு. ஆமாண்டா, நான் உன்ன மாதிரி கிடையாதுடா, எனக்கு எஸ்பிபி குரல் தாண்டாங்கிறாரு அவரு. நான் பாடினாலும் பேசினாலும் எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாருடா ஐயா சாமின்னு பட்டுன்னு கையை அடிச்சு கும்பிடுறவரு. எனக்கு இந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு வெளியே ஜம்ப் ஜம்ப் அப்படின்னு அவரு தலையை கீழே சாச்சிட்டு கையை சுத்திக்கிட்டு இருக்க. நல்ல மூட்ல இருக்கவன் எதுக்குடா கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கிற அப்படின்னு அவரு கிச்சன் பக்கமா போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சேரன், ஏய் வந்ததும் எதுக்குடா அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிற? ஆமா, நீ எங்க போன? நாங்கெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோன்னு கேட்கிறாரு சேரன். அது நிலாவை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னது அப்படின்னு பல்லவன் ஆச்சரியமா எழுந்திருக்கிறாரு. டேய், நிலா உங்ககிட்ட பேசிச்சாடா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு சேரன். அதே பாயிண்ட்ல தானே நானும் போனேன். பேசுவாளோ இல்ல அசிங்கப்படுத்துவாளோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பயந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச கடையில இருந்து பரோட்டா வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சோழன் அள்ளி விட்டுட்டு இருக்க. எழுந்து நின்னு பாக்குறாரு பாண்டி. என்ன பார்த்ததும் அப்படியே குஷி ஆயிட்டா, செம்ம ஜாலி ஆயிட்டானே. அவன் மட்டும் இல்லைன்னு அவ அப்பா அம்மா எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுனாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சூப்பர்ங்கிறாரு பல்லவன். ஏய், நல்ல விஷயம்தான் சோழா, நிஜமா தான் சொல்றியான்னு இலவச இணைப்பை இணைச்சிக்கிறாரு சேரன். சரி இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு அவரு கிச்சன் பக்கம் திரும்ப, அண்ணே 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 அண்ணே, நான் நிலா வீட்லயே நல்லா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு சோழன். அங்கேயே சாப்பிட்டியான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே, நீயும் என் கூட தான் உட்காந்து சாப்பிடணும்னு நிலா தான் சாப்பாடே வச்சா, எப்படி பரிமாறினா தெரியுமா அப்படிங்கிறாரு சோழன். அவங்க போனதை நினைச்சு உன் ஃபேஸ்ல வருத்தமே இல்லையடாங்கிறாரு பாண்டி. நான் சோழன் இதுவரையும் சொன்னதுல ஒரு பிட்டை கூட அவர் நம்பல. சோழனை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே உட்காந்து அழுவன்னு நினைச்சேன், நீ கொஞ்சம் கூட கவலைப்படல அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே நானே அப்படிதானே நினைச்சேன். அண்ணி போனதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வருத்தப்படுற மாதிரியே தெரியலையேன்னாங்கிறாரு பல்லவன். ஏய், நான் ஏன்டா வருத்தப்படணும்? நீயே யோசிச்சு பாரு, அவ இங்க இருந்தப்ப கூட கோர்ட்ல நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என் கூட பேசாம உருன்னு சுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி என்கிட்ட ஜாலியா பேசுறாடா. அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு வருத்தப்படணுங்கிறாரு சோழன். சோழன், நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒரு யூஸ்லெஸ் ஆஃப் பாயில், உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நிலா அதுலயும் ஒரு ஆஃப் பாயில், அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படணும்? அவங்க வீடு எப்படிரா, நல்ல பெரிய வீடான்னு சேரன் கேட்க, அதெல்லாம் பெரிய வீடு தானே, ஏதோ கெஸ்ட் ஹவுஸா. அவங்க கெஸ்ட் ஹவுஸா இல்ல ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் ஹவுஸான்னு எனக்கு தெரியல, நானும் அதை பத்தி பெருசா கேட்டுக்கல. நான் என்ன மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுற கேவலமானவனா? எனக்கு அதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு சோழன். டேய், உடனே உலகமகா உத்தமன் மாதிரி நடிப்பியே அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும்
நான் உத்தமன் தான்டா. இந்நேரம் ஏன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நிலா வீட்டில் எப்படியாவது பேசி அவங்க வீட்டு சொத்தை அபகரிக்க பார்த்துருப்பான். நான் அப்படி எதுவும் பண்ணினேனா? இல்லையே அப்படின்னு சோழன் கேட்க ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிறாரு சேரன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஐ வாண்ட் ஒன்லி நிலா. இப்போதான் நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சோழன் நிம்மதியா சொல்ல, அண்ணே அண்ணி என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களான்னு ஆர்வமா கேட்கிறாரு பல்லவன். உன்னை பத்தி கேட்காம இருப்பாளாடா? உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளாம், உன்னை பார்க்கணும்னு வேற சொல்றா அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் உடனே பளிர்னு சிரிக்கிறாரு. அண்ணே பாத்தி அண்ணே, அண்ணி என்னை மிஸ் பண்றாங்களாமா. நான் நாளைக்கே போய் கண்டிப்பா அண்ணியை பார்ப்பேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க சேரன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஓடாத ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. டேய் சந்தா தாண்டா கால் பண்ணுது அப்படின்னு சேரன் சொல்ல, புரியுதுன்னு போய் தனியாக பேசுன போ அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் காதில் வாங்க சேரன் அங்கே நிற்கவே இல்லை. நேராக கொல்லைப்பக்கம் வரவர் கால் அட்டன் பண்ணி, சந்தா எப்படிப்பா இருக்கன்றாரு. ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தா கேட்க, இவர் வாய்ஸ் சரியாக கேட்காதனால எடுத்து பார்க்குறாரு. சந்தா வீடியோ காலில் வந்திருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு, வீடியோ கால் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற சேரன் கால் அட்டன் பண்ணி, சந்தா எப்படி இருக்க சந்தா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட டூர் போன மாதிரி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அச்சிஹோம் அப்படின்னு சந்தா சொல்ல, என்ன வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க, உங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறாரு சேரன். சந்தா ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, சப்லோக் பாகர் கயே அப்படிங்க. சரிங்கிறாரு அவரு. சாப்பிட்டியான்னு கேட்க, மே டீக் ஹோம் ஆப் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாச்சு சந்தா அப்படின்னு சேரனும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சந்தாவும் சேரனும் சந்தாவும் தான் பேசிக்கிறாங்க. நம்மளெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. உள்ளர சோழன் 2 பேருக்கும் படம் காட்டிட்டு இருக்காரு. என் அருமை நிலாவே, நீ இந்த வீட்டை விட்டு நீங்கினாலும் இப்போதுதான் என்னிடம் நெருங்கி வருகிறாய்னு நெஞ்சில கை வச்சுக்கிறாரு. அண்ணே என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு பல்லவன் பாண்டிகிட்ட கேட்க, எனக்கு அதே தான்டா, ஒன்றும் புரியலடா. ஆனா ஒண்ணுடா, ராத்திரிலாம் நம்ம செத்தோண்டாங்கிறாரு பாண்டி. நான் போய் ரூம்ல படுத்துருவேன், என்னாலலாம் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் என்னை தனியா விட்டுறாதடா அப்படின்னு பாண்டி பயத்தோட ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. என்னை நெருங்கி வருகிறாய் அப்படின்னு கையை விரிச்சிட்டு தலைக்கு மேல கையை வச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு சோழன். காதலில் மிதப்பேன் நீ கவிதையாய் வருவாய் அப்படின்னு அவரு பாடிட்டு இருக்க, பல்லவன் நைஸா ரூம்குள்ள போக, டேய் பல்லவா அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு பாண்டியும் பின்னாடியே போயிடுறாரு. தூங்குறேன்னு ரூம்குள்ள வந்த நிலா கதவை சாத்திட்டு வந்து பெட்ல உட்கார்றவங்க அப்படியே சோழனை நினைச்சு கனவுக்குள்ள நுழையிறாங்க. அவரு பரோட்டா வாங்கிட்டு வந்ததும் 2 பேருமா அதை பிச்சு போட்டு சந்தோஷமா சாப்பிட்டதும் சோழன் செம்ம ஜாலியா சிரிச்சு பேச அதை கேட்டுக்கிட்டே நிலா சாப்பிட்டதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சோழன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கவரு அப்படியே தலையை தடவிக்கிட்டு, இப்பதான் பசி லைட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவரு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நிலாவுக்கு கால் பண்ண, நிலா அப்படியே அதையே நினைச்சிட்டு கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருந்தவங்க மொபைல் ரிங்காக படக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. எடுத்து பார்க்க அவங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வருது. ஹாய் தூங்கிட்டியா அப்படின்னு சோழனோட வாய்ஸ் மெசேஜ் வர, இல்லை அப்படின்னு இவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. உடனே சோழனோட மொபைல்ல கிளிங்க்னு ஒரு சவுண்டு வர, எடுத்து பார்த்துட்டு நிலா அப்படிங்கிறாரு ஆச்சரியமா. ஏன் இன்னும் தூங்கல அப்படின்னு அவர் டைப் பண்ண, அது நிலாவுக்கு போகுது. எடுத்து பாக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறவங்க தூக்கம் வரலன்னு போடுறாங்க. தூக்கம் வரலையா, நம்மளை மிஸ் பண்றாளோ, இல்ல ஒருவேளை புது இடத்துக்கு போனதுனால தூக்கம் வரலையோ, இங்க இருந்தா நல்லா தூங்கி இருப்ப அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. அப்படிலாம் இல்லையே, இப்பதான் வந்து உட்கார்ந்த அப்படின்னு அந்த அரலூசும் மெசேஜ் பண்ண, மிஸ்யூன்னு அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு சோழன். அனுப்புவோம் அப்படிங்கிறவரு மிஸ்யூ நிலான்னு அனுப்புறாரு. அனுப்பிட்டு அவரு கொஞ்சம் டென்ஷனும் பயமா இருக்க அந்த அரலூஸ் அங்க சிரிச்சுட்டே பாக்குது. முட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறவரு மண்டையை சொல்லிடுறாரு. நான் நிலா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. சரி கேப்போம், நீ என்ன மிஸ் பண்றியான்னு மெசேஜ் அனுப்புறாரு. நிலா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க, ஏகத்துக்கு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையேன்னு போடுறாங்க. ச்சே அவமானம் அப்படின்னு அழுத்துக்கிற சோழன், நீ என்ன மிஸ் பண்ற எனக்கு நல்லா தெரியும்னு போடுறாரு. நானே இல்லைங்கிறேன், நீங்க என்ன அதையே சொல்லிக்கிட்டு மிஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டேனா அப்படின்னு நிலா மெசேஜ் போடுறாங்க. அப்போ நீ என்ன மிஸ் பண்ணல அப்படின்னு சோழன் கேட்க, சத்தியமா இல்லைன்றாங்க நிலா. ஷோ வம்பிழுத்துட்டே இருக்காளே அப்படின்னு பக்கத்துல இருக்க கதவுல டொம்னு மொட்டிக்கிறாரு சோழன். இந்த ஆஃப் பாயில் 2ஐயும் தூக்கி கடல்ல போடுங்கப்பா அப்படின்னு இவர் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. என்ன
ரிப்ளையை காணோன்னு நிலாட்ட இருந்த மெசேஜ் வருது. அதான் மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு அவர் மெசேஜ் போட, அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? நீங்க கேக்குறீங்கன்னு பொய்யா சொல்ல முடியும்? சொல்லுங்க அப்படின்னு மெசேஜை போட்டு சத்தம் இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா. யார் பொய் சொல்றா, நீயா நானா அப்படின்னு சோழன் மெசேஜ் அனுப்ப, நான்லாம் பொய் சொல்லப்பா அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்ப, ஆஹா அப்படின்னு அவரு மொபைலையே பார்த்துட்டு இருக்க நிலாவும் சிரிச்சுட்டு, சரி அண்ணன் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்ற சோழன், எல்லாம் படுத்துட்டாங்கன்னு மெசேஜ் போடுறாரு. நீங்க தூங்கலையா அப்படின்னு நிலா மெசேஜ் போட, எங்க உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் உனக்கு மெசேஜ் பண்ணேங்கிறாரு சோழன். நீ உடனே ரிப்ளை பண்ணிட்ட அப்படின்னு சோழன் மெசேஜ் போட, உடனே ரிப்ளை பண்ணா மிஸ் பண்றேன்னு அர்த்தமா என்ன அப்படின்னு அருளூசு நிலா மெசேஜ் போடுறாங்க. சோழன் கொஞ்ச நேரம் எதுவும் மெசேஜ் போடல. நிலா அப்படியே பார்த்துட்டு இருக்க. டிங்குன்னு சவுண்டு வர ரொம்ப ஆர்வமாக எடுத்து பார்க்குறாங்க. அப்படிதான் வச்சுக்கோயே, ஹலோ அதுக்குன்னு உடனே செயலில் இறங்காதம்மா அப்படின்னு இவர் மெசேஜ் போட, நிலா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. சோழனோட மொபைலில் கிளிங்குன்னு சவுண்டு வருது. ஐயோ இது அதுகிட்ட மாட்டல, அது இதுகிட்ட மாட்டல, நாம தான் இதுங்க கிட்ட மாட்டிட்டோம் போல அப்படின்னு இருக்கப்ப, நமக்கு எதுவும் சொல்லாமல் அதுங்களே மெசேஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. அப்பாடான்னு ஒரு வழியா அடுத்த நாள் பொழுது விடியுது. சேரன் தொடப்பு கட்டையை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நடுகாலில் சாப்பாட்டு ஐட்டம்லாம் பரப்பி கிடக்க, போட்டிருந்த பனியனை கழட்டி ஒரு சோஃபா ஓரமா வீசுறாரு நடேசன். அப்பாப்பா என்னப்பா இது, அழுக்கு துணியெல்லாம் வீட்டுக்குள்ள போடுறீங்க, வெளியில வெயில்ல காய போடலாம் இல்லைன்னு சேரன் கேட்கிறாரு. அப்படியே போட்டீங்கன்னா நாத்தம் அடிக்கும்பா அப்படின்னு அவர் சொல்ல, ஏய் இது ஏன் வீடு, நான் எங்க வேணாலும் போடுவேன், ஆளை பாரு அப்படின்னு தென்னாவட்டா சொல்லிக்கிட்டு உடம்பு தொடச்சிட்டு போறாரு நடேசன். நிலா மட்டும் இருந்திருக்கணும், உங்களை வச்சு வாங்கியிருக்குன்றாரு சேரன். வாங்கியிருக்கும் போடா அப்படின்னு நடேசன் தொடச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிளம்பி போனதுலேருந்து இந்த வீடு வீடாவே இல்லை, குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. கண்ட இடத்துல துணி, சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த வீடு மறுபடியும் ஒரு மேன்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே தரையில இருக்க பாத்திரம், சாப்பிட்ட தட்டெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காரு சேரன். ஏய் சும்மா நசன்னுகிட்டு அப்படின்னு சேரனை திட்டிட்டு வெளியே போறாரு நடேசன். சேரன் பேசாம எல்லாத்தையும் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறாரு. வெட்டி ஆபீசர் சோழன் கட்டில்ல உட்காந்துருக்க, கூட பல்லவன் உட்காந்துருக்காரு. என்னண்ணே காலையிலேயே நிலானியோட சேட்டை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, இல்லடா காலையில குட் மார்னிங் அனுப்புனேன்டா, அதான் ரிப்ளைக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறாரு சோழன். மாசனே நீ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண, இப்ப அடுத்து டிவோர்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ற, எங்கேயோ போயிட்டாங்கிறாரு பல்லவன். ஷோ டேய் முகத்துக்கு முன்னாடி புகழாதடா அப்படின்னு சோழன் தன்னடக்கத்தோட சொல்லிட்டு இருக்க. பாண்டி குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க உள்ளர வர்றாரு. ஒரு ஷர்ட் எடுத்தவர் பார்த்துட்டு அப்படின்னு கீழே போட்டுட்டு அடுத்து ஒரு நேவி ப்ளூ ஷர்ட் எடுத்து பார்க்குறாரு. அப்படின்னு அதையும் கீழே போட்டு போக, டேய் பாண்டி என்னடா பண்ணுறேன்னு சோழன் கேட்குறாரு. போட்டுக்கிறதுக்கு சட்டை தேடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறதுக்கு எதுக்குடா நல்ல சட்டைன்னு கேட்குறாரு சோழன். கடைக்கு போகலடா, வானதியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னது வானதியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறியா, என்ன திடீர்னு அப்படிங்கிறாரு சோழன். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்களாம், நாமளும் போலான்னு என்ன கூப்பிடுறா, நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன், நான் வந்தே ஆகணும்னு சொல்றா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் பண்ணேன். ஓகேங்கிறாரு பல்லவன். ஏய் உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு பாண்டி ஆச்சரியமா கேட்க, தெரியுமாவா, நான்லாம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன்னு அப்படின்றாரு பல்லவன். ஏய் மீட் பண்ணியிருக்கியா, உனக்கு எதுடா கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறாரு சோழன். அண்ணே நான் தனியாக தானே போவேன், பல்லவன் மட்டும் தனியாக வந்திருக்கான்னு என்னை ஓட்டுவாங்க, நான் அதற்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன், புது பசங்க பொண்ணுங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே வைபாக இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்னமோ போ எனக்கு போகணுமான்னு இருக்குடா அப்படின்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு பாண்டி. டேய் போயிட்டு வாடா அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்கெல்லாம் படித்த பசங்க ஏதாச்சும் பேசுவாங்க, எனக்கு அதெல்லாம் புரியுமான்னு கூட தெரியலையேடா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் வானதி படித்த பொண்ணு தான், அவ உங்ககிட்ட எப்படி பேசுறா, கையா முயான்னு கத்திக்கிட்டு தானே இருக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. டேய் அவளே தைரியமா போற, உனக்கு என்னடா அப்படின்னு சோழன் கேட்க, உச்சி கொட்டிட்டு என்ன பண்றதுன்னு தலையை நிமிர்றாரு பாண்டி. அண்ணே போயிட்டு வாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அவ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு வேற சொல்லி இருக்காடா,
என்கிட்ட அந்த அளவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற பாண்டி, டேய் சோழா உன்னோட சட்டை ஏதாவது கூடன்னு கேக்குறாரு. உனக்கு இல்லாததா, இரு எடுத்து தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி எடுங்கிறாரு பாண்டி. எழுந்து பீரோ கிட்ட போறாரு சோழன். ஒரு 2-3 ஷர்ட் எடுத்து, இந்தா இதுல எதை வேணா எடுத்துக்கொண்டு கொடுக்குறாரு. பாண்டி அதை வாங்கி பார்த்து குழம்புறவரு, நீயே இதுல ஏதாவது ஒன்னு குடேன்டான்றாரு. குடு அப்படின்னு வாங்குற சோழன் ஒரு ஷர்ட் எடுத்து, இது ஓகேவான்னு நீட்டுறாரு. ஓகே தான் அப்படின்னு அவரு ஆர்வமா வாங்கி பிரிக்க, ஆஹா வேண்டாம் அதை கொடு அப்படிங்கிற சோழன் வேற 2 ஷர்ட்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு, இந்தா இது ஓகேவான்னு கொடுக்குறாரு. இது ஓகே அப்படின்னு பாவம் பச்சை பிள்ளை மாதிரி பாண்டி சொல்ல, அண்ணா என்னன்னா எதை கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்றேங்கிறாரு பல்லவன். அதை கூட நானே செக் பண்றேன்னு அவர் அந்த சட்டை பிடுங்கிடுறாரு. 1 இன்ச் 2 இன்ச் கேப்பு ஏண்டிஎம்ன்ற பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கு. இவர் சட்டையை ரொம்ப விழுந்து விழுந்து செக் பண்றாரு. ஒரு ஷர்ட்டை எடுத்துட்டு அப்படின்னு சோழனை பார்க்க, அவரும் உம்முன்னு தலையாட்ட, அண்ணே உன் கலருக்கு இது சூப்பரா இருக்கும், இந்தாண்ணே இதே போட்டுக்க அப்படின்னு ஒரு ஷர்ட்டை கொடுக்குறாரு. அதை ரொம்ப ஆர்வமாக வாங்கின பாண்டி டக்குன்னு முகம் ஒரு மாதிரி மாறி, டேய் நான் இது மாதிரி சட்டையெல்லாம் போட்டதே இல்லடாங்கிறாரு. அதனால தான் போட சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் அழுக்கான ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறனே நீ, இந்த மாதிரி கலர்லாம் உனக்கு நல்லா இருக்கும்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க, போடுறாங்கிறாரு சோழன். பாண்டி அதை போட்டுட்டு இருக்க, செம்மையா இருக்குண்ணே, வாண்ணே அடுத்து மேக்கப் தான் போடணும் அப்படின்னு பல்லவன் எழுந்திருக்க, மேக்கப்பா அதெல்லாம் வேணாண்டான்னு பதறாரு அவரு. சரி அப்படின்னா லேக்டோ அப்படிங்கிறாரு அவரு. அப்படின்னா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. அதுதானே ஜெல்லெல்லாம் போட்டு முடியை இப்படி வைப்பாங்களே அதுங்கிறாரு பல்லவன். டேய் என் முடி தானாவே நிக்குண்டாங்கிறாரு பாண்டி. அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, இங்க பாருண்ணே பரட்ட மாதிரி இருக்கு, அங்க வர்ற பசங்கள்லாம் அப்படிதானே இருப்பாங்க, நீ மட்டும் ஆடுவோம் நாட்டம் இருப்பியா, நான் செட் பண்ணி விடுறேங்கிறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே உட்காருன்னு என்னை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பல்லவன். டேய் உட்கார்றா அதான் சொல்றான்ல அப்படின்னு சோழனும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. லைட்டா ஜெல்னு சொல்லிட்டு அவர் ஜெல் எடுக்க, டேய் ஏன்டா அவ்வளவு எடுக்கிறேங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே லைட்டானே அப்படிங்கிற பல்லவன் பாண்டியோட தலையில இப்படி அப்படின்னு தடவி விட்டுட்டு நிமிர, அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குல்லண்ணா அப்படின்னு பல்லவன் கேட்க, அப்படிங்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு எழுந்து போய் கண்ணாடியில் பார்க்குறாரு பாண்டி. டேய் என்னடா இது பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி தானேடா இருக்கு அப்படின்னு கேட்க, சாரிண்ணே வேற பண்ணிடுறேன் உட்காருண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் என்ன மாதிரியே வச்சு விடுறா அப்படின்னு உட்கார்றாரு பாண்டி. சோழன் ஜாலியா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. உன்ன மாதிரி மாத்தி விடுறது கஷ்டமா, அது ரொம்ப ஈஸின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் இதோ இதை பாருடான்னு சோழன் மொபைல காமிக்கிறாரு. அட இந்த ஹேர் ஸ்டைலா, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸின்னு, அழகா பண்ணணும், ஒத்த கையில பண்ணணும் அப்படின்னு முடிய கழிச்சு விட்டுட்டு இருக்க. டேய் குடுறா பாக்கணுங்கிறாரு. நீ பார்த்து என்ன பண்ண போற, இந்தா பாரு அப்படின்னு முடிய கழிச்சு விடுறாரு. 11 மணிக்கு தான் வர சொல்லி இருக்கா, அதுக்குள்ள என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்களேடாங்கிறாரு பாண்டி. இப்போ ட்ரையல் பார்த்துருவோம், அப்புறம் கிளம்புறப்ப லைட்டா ஒரு டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு பாண்டி. போனை காட்டு அப்படின்னு பாண்டி கேட்க, எதுக்குடான்றாரு சோழன். காட்டுடா அப்படின்னு கேட்க, டேய் இதை பாருடான்னு எடுத்த போட்டோவை காமிக்கிறாரு. டேய் பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி தானேடா இருக்கு அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே இது வேற ஹேர் ஸ்டைல்ண்ணே, பார்க்கறதுக்கு உனக்கு அப்படி தெரியும், ஆனா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குன்னேங்கிறாரு பல்லவன். அண்ணே போய் கண்ணாடியை பாருனேங்க. அவர் மொபைலை கொடுத்துட்டு எழுந்து போறாரு. கண்ணாடியில போய் பார்க்க அவருக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரில, பார்க்குற நமக்கும் ஒன்றும் பெருசா தெரில. சரிண்ணே வாண்ணே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கு. டேய் கடைசிக்கு மொட்டை கிட்ட அடிச்சிடலான்னு சொல்லிடாதரா அப்படின்ற மாதிரி பாண்டி பார்க்க, டேய்னு கூப்பிட்டுட்டு உள்ளர வராரு சேரன். பாண்டி அழகா இருக்கடா அப்படின்னு பாண்டியை பார்த்து அவர் சொல்ல, பாத்தியா அப்படிங்கிறாரு பல்லவன். எங்க எழுந்துரி அப்படின்னு சேரன் சொல்ல, பாவம் பைப்புள்ள எழுந்து நிக்குது. டேய் சட்டை நல்லா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்ல, வானதி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறான், நானு அதான் ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஓ அப்படியா, அழகா இருக்கடா பாண்டி அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியாண்ணே அப்படின்னு சரின்னு சங்கடமா சிரிக்கிறாரு பாண்டி. நீ எப்பவுமே கட்டங்கட்டமா தான் சட்டை போட்டுட்டு இருப்பியா, இது ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே இப்படியே ட்ரெஸ் பண்ணுன்னு சேரன் சொல்றாரு. நானும் இதையே தான் சொன்னேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாண்டிய தலையில இந்த கால்வரலும் ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் பல்லவா கொஞ்சம் வாயேண்டான்னு கூப்பிடுறாரு சேரன். எங்கண்ணே அப்படின்னு அவர் கேட்க, எறா தொக்கும் சிக்கன் குழம்பும் செஞ்சிருக்கேன், நீ கொஞ்சம் கொண்டு போய் நிலா வீட்டில் கொடுத்துட்டு வரியான்னு சேரன் கேட்குறாரு. நான் போறேண்ணே
அப்படின்னு சோழன் பறந்தடிச்சிட்டு கேட்க, எல்லா டைமும் நீயே தான் போவியானே, எனக்கு அண்ணிய பார்க்கணும்னு இருக்காதா? அண்ணே நான் போறேனேங்கிறாரு பல்லவன். டேய் பல்லவனே போகட்டும்டா, நீ திரும்ப திரும்ப போனாலும் ஏதாவது பேசி சொதப்பி வச்சிடுற அப்படின்னு சேரன் சொல்ல பரிதாபமா பாக்குறாரு சோழன். ஆமாண்டா, நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அவங்க உன்னை மிஸ் பண்ணணும், அதுக்கு கேப்பே விடாம போய் போய் நின்னா அவங்க எப்படிடா மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு பாண்டி. பாருடா எனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணனும் லவ் பண்ணதில்ல அப்படிங்கிறாரு பல்லவன். சரி 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 புரியுது, நான் போகல, நீயே போயிட்டு வா அப்படின்னு சோழன் பர்மிஷன் கொடுக்க, டேய் பல்லவா நீ வா வா அப்படின்னு சேரன் கூப்பிட, அண்ணே அப்படின்னு பாண்டியோட கண்ணத்துல லைட்டை ஒரு தட்டு தட்டிட்டு பல்லவன் வெளியே போறாரு. சீப் எடுத்து தலையை சீவலான்னு போக, டே டே டேய் அப்படின்னு சோழன் கத்துல பாண்டி திரும்பி பாக்குறாரு. ஏய் தலையில கை வைக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு தானே போனான், வைடா முதல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருடா அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்க, சலிப்போட சீப்பை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்புறாரு பாண்டி. இங்க ஒரு பேக்ல போட்டு இந்தா பார்த்து கொண்டு போ அப்படிங்கிற சேரன். எப்படிடா போவேன்னு கேக்குறாரு. ஷேர் ஆட்டோல போறேன்னு, இல்லைன்னா பஸ் பிடிச்சு போறேன்னுங்கிறாரு அவரு. அதெல்லாம் வேண்டாம், நீ வண்டி எடுத்துட்டு போ, எதுக்கு அலையிற அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே அப்படின்னு பையன் வாங்கிக்கிறாரு. பார்த்து எடுத்துட்டு போன்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு கையில பையும் இன்னொரு கையில சாவியை எடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு பல்லவன். சரிண்ணே வரேனே அப்படின்னு பல்லவன் கிளம்ப போற தம்பியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு சேரன். எறா தூக்கம் சிக்கன் குழம்பு தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஆட்டம் பாமா தம்பி கையில கொடுத்து விட்ட மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சேரன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.